சோறு போகிறதவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் மணிவர்மன் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நொடி அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நொடி இந்த படத்துடைய கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்களுடைய புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. எப்போம்மா காணோம், எப்போத்துலேருந்து காணோம் அப்படின்னு அந்த ரைட்டர் கேட்கும்போது காலையிலேருந்து தான் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, காலையில் காணாமல் போனவருக்கு நைட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றீங்களா? இன்னும் மணி 10 கூட ஆகலை, அவர் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த அம்மா ரொம்ப பதட்டத்தோடு, இல்லை அவர் எப்போ வருவார் எப்போ போவாருன்னு எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி காலையில் அவர் ஒருத்தருக்கு கடனை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 லட்ச ரூபாய் பணத்தோடு அவர் போனவர் தான், இப்போ திரும்பி வரல, அவர் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம படத்துடைய கதாநாயகனான நம்ம இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இந்த கேஸை கையில் எடுத்துகிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அந்த நபரை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி தேட ஆரம்பிக்கிற அந்த நபருடைய கதை ஒரு பக்கம் போகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அதே ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இளம்பெண் வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த 2 கதையையும் வந்து கிளைமேக்ஸில் ஒரு மையப்புள்ளியில் இணைக்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த படத்தில். 2 கதையும் பேரலாக போகும்போது எப்படி இந்த 2 கதையும் ஒரே நேர்கோட்டில் வந்து இணையுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து டைரக்டர் வந்து கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டோடு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் தான் இந்த ஒரு நொடி அப்படிங்கிற படம். என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜனங்க வந்து இப்போது இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் வந்து ரொம்ப மூழ்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாரணம் ஆயிரமில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து லைனாக வந்து ரீரிலீசஸ் படத்துக்கு அவங்க கொடுக்குற வரவேற்பு வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒன்று. அது போக வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி மலையாள படங்களுக்கு அவங்க கொடுத்த வரவேற்பு பார்த்திங்கன்னா அது இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் இது போன்ற ஒரு சின்ன படம், இது போன்ற ஒரு நல்ல படத்தை வந்து ஏன் வந்து மிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி படத்துக்கெலாம் ஏன் வரவேற்பு கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னா, இப்போது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பைரி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படமெல்லாம் கூட ஒரு அட்டகாசமான ஒரு படம். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கோம் அந்த படம்லாம். அந்த படம் கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு வாரத்துலேயே வந்து காணாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து தமிழில் வந்து நல்ல படங்கள் ஏன் வரதில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கதைகளும் நம்ம தமிழ் சினிமாவில் வராமல் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்குற மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட்டில் நம்மளை வந்து சோதிக்கிற மாதிரி நிறைய படங்களை தான் வந்து தமிழ் சினிமா இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி தமிழ் சினிமா போயிட்டுருக்கு. அதனால் ரசிகர்கள் ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இருக்கிற விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அப்படி இந்த படத்துக்கு ஆல்ரெடி நல்ல விமர்சனங்கள் வந்தும் கூட இந்த படம் இன்னும் சரியாக போகாமல் இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. தமிழ் சினிமா ரசிகர்கள் கொஞ்சம் மாறி இந்த மாதிரி படங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் சேனல் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமன்குமார் அவர் வந்து நிறைய படங்களில் வந்து கொஞ்சம் சைடு ஆக்டர் ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அயோத்தி படத்துலலாம் வந்து நடிச்சிருக்கிறாரு. அதாவது அயோத்தி படத்தில் அந்த கார் ஓட்டுற அந்த சசிகுமாரோடைய ஃப்ரெண்டாக வருவார் பார்த்திங்களா, அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. அவரும் வந்து ரொம்பவே ஒரு நல்ல செட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மிடுக்கான ஒரு நடை உடையோடு தான் வராரு. என்ன கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் மட்டும் அவர் கொஞ்சம் இன்னும் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் உண்மையிலே வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் எங்கெல்லாம் வந்து சட்டிலாக ப்ளே பண்ணணுமோ, எங்கெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து ப்ளே பண்ணணுமோ அந்த இடங்கள்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறார். அவருடைய வாய்ஸ் வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ். உண்மையிலே வந்து நிறைய ரிவ்யூஸில் சொல்லியிருப்பாங்க. எனக்கும் வந்து அவருடைய வாய்ஸ் வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய வாய்ஸை கண்டிப்பாக ஞாபகப்படுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு தரமான வாய்ஸ் அவருடைய வாய்ஸ். இந்த படத்துக்கு ஒரு ஆப்டான ஒரு தேர்வு அப்படின்னே சொல்லலாம். அவர் போக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற கதாபாத்திரங்களான MS பாஸ்கர் ஆகட்டும், ஸ்ரீரஞ்சனி ஆகட்டும், அது போக வந்து அந்த 2வது கொலையான ஒரு பொண்ணு ஒன்று காட்டுவாங்க, அந்த கேரக்டரில் நடித்த அந்த பொண்ணாகட்டும், அவங்களுக்கு ஒரு லவ்வராக ஒரு பையன் வருவான், அந்த பையனுடைய கேரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி இந்த படத்தில் வந்து சுற்றி வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் விசாரிக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்னில் இந்த படம் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் அந்த கேரக்டர்ஸ்லாம் நடித்த ஆட்களாக இருக்கட்டும் சொல்லி, இப்படி இந்த படத்தில் வந்து திருமண பக்கமெல்லாம் MS பாஸ்கர், ஸ்ரீரஞ்சனி, அப்புறம் MS பாஸ்கரோட ஃப்ரெண்டாக வருவார். எனக்கு தெரிஞ்ச அவங்கள தவிர்த்து இந்த படத்தில் திருமண பக்கம் எல்லாமே வந்து புது முகங்கள் தான்.
பட் இருந்தாலும் வந்து ஒரு புதுமுகங்களை வந்து நம்ம பார்க்குறோம் திரையில் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் எல்லாருமே வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு எந்த அளவுக்கு வந்து நடிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து பெருசாக பாடல்கள் கிடையாது, ஒரு 2 பாட்டு தான், அது கூட ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி வந்துட்டு போயிடும், கொஞ்ச நேரம் தான் வரும், ரொம்ப ஃபுல்லாலாம் வராது. அதுவுமே வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கதையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது படத்துடைய இன்டர்வலில் பார்த்திங்கன்னா இன்னொரு கதையை அவங்க உள்ளே கொண்டு வந்து இணைச்ச விதம் உண்மையிலே மலையாள படமான அன்வேஷிப்பின் கண்டித்தும் அந்த படத்துடைய சாயலை இவங்க கொண்டு வந்தாலும் அந்த படம் வந்து ரெண்டுமே வெவ்வேறு கதை. பட் இந்த படம் வந்து ரெண்டுமே வந்து கிளைமேக்ஸில் இணையிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எடிட்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் தான் இந்த படத்தை கட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டட் சீன்ஸாக வரும். பட் அதுவே நமக்கு போர் அடிக்காத வகையில் அந்த சீனையே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டி அந்த சீன் திரும்ப வரும்போதும் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடிட்டிங் வந்து செமையாக பண்ணியிருக்கிறாரு எடிட்டரு. சினிமாட்டோகிராஃபருடைய பங்களிப்பும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு எந்த அளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணணுமோ, எப்படியெல்லாம் வந்து ஆங்கிள்ஸ் வச்சா ஜனங்க வந்து கொஞ்சம் பரபரப்பின் உச்சத்துக்கு போவாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கேமராமேன் வந்து கையாண்டிருக்காருன்னு சொல்லுவேன். இயக்குனர் மணிவர்மன் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு நம்ம தெரிவிச்சே ஆகணும். இப்படி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸு, எதை நோக்கி படம் போகுது அப்படின்னே வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் கணிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காரு. உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு அவருக்கு. அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வந்து இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதோ இல்லையோ, பட் அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உண்மையிலே ஒரு அருமையான இயக்குனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்படி எல்லாமே சூப்பராக இருக்கா, இந்த படத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள் அப்படிங்கிறது எந்த படம் எடுத்தாலும் விமர்சகராக வந்து நம்ம வந்து நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2ஆவதாக கொலையான ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த லேடியோடைய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜிக்கல் கவர் ஒன்று போட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த கவரை போட்டு இறுக்கி தான் கொலை பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் நினச்சிருந்தா அந்த கவரில் இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எப்போவோ வந்து உண்மையான கொலைகாரன் யார் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் வந்து அந்த கவர் மூலமாக அந்த கவரில் ஃபிங்கர் பிரிண்ட்டை இவங்க எடுத்தாங்களா ஃபாரன்சிக் வச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து சரியாக காட்டவே இல்லை. திடீர்னு ஒரு யோசனை வந்து தான் இன்ஸ்பெக்டர் வந்து கடைசியில் வந்து அந்த மர்டரரை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க ஏன் கோட்டை விட்டாங்க அப்படின்றதும் நமக்கு பரிச்சயமாக இல்லை. அதுபோக வேல ராமமூர்த்தி அவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஷேட் உள்ள ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான். பட் அவரை இன்னமும் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வழக்கம் போல் எல்லா படத்துலையும் வர மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷனோ ஒரு பெரிய இதுவாக அவர் கொடுக்கல. அவருடைய கேரக்டர் எல்லா படத்துலையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடி லாங்குவேஜாக அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு நொடி அப்படிங்கிற அந்த பேரே வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டைட்டில் இந்த படத்துக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்றது படத்தில் பெருசாக எதுவுமே கிடையாது. அங்கங்கே ஒரு கொஞ்சம் ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் இருந்தாலும் ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தெல்லாம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த தமிழ் சினிமாவில் இன்னும் இது போன்ற நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. போய் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா மிஸ்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.